நிறைய மூலிகைகள் குழந்தை பருவத்துல இருந்தே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் வசம்பு அப்படின்னு சொல்றோம். வசம்ப பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறந்ததுல இருந்தே நம்ம பயன்படுத்திட்டு வரோங்க. அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னா வசம்பு. இதனுடைய பலன்கள் என்ன? நம்ம வசம்பு மாலை அணிவதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதை தாண்டி வசம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையோட பலன்கள் எப்படியெல்லாம் இதை நம்ம பயன்படுத்தலாம், சித்த மருத்துவத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நல்லா பசி எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இது முக்கியமாக இந்த நர்வின் டானிக் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வசம்பு நமக்கு பயன்படுது. டைரக்டாக இதை எப்படி பயன்படுது? வசம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிற ஒரு மூலிகை தான். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய மூலிகைகள் குழந்தை பருவத்துல இருந்தே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் வசம்பு அப்படின்னு சொல்லுவோம். வசம்பை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறந்ததுல இருந்தே நம்ம பயன்படுத்திட்டு வரோங்க. அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்த சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னா வசம்புன்னு சொல்லலாம். வசம்பை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம்? இப்போது நிறைய பேர் ட்ரெண்டிங்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னா வசம்பு மாலை. ஸோ வசம்பில் செஞ்ச பிரேஸ்லெட் போடுறது, வசம்பில் செஞ்ச மாலைகள் அணியிறது, இது காலமாக நம்ம பயன்படுத்திட்டு வர ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். பட் இப்போது இது ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓகே, நல்ல விஷயம் தானே, எல்லோரும் பயன்படுத்தலாம். இதனுடைய பலன்கள் என்ன? நம்ம வசம்பு மாலை அணிவதினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதை தாண்டி வசம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையோட பலன்கள் எப்படியெல்லாம் இதை நம்ம பயன்படுத்தலாம், சித்த மருத்துவத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வசம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வேர் பகுதி, அதாவது இஞ்சி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, சேம் அதே தான். ஸோ அந்த ஃபேமிலி சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு மூலிகை தான் வசம்புன்னு சொல்கிறோம். இதுலேயுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு அரோமா இருக்குங்க. இதிலிருந்து எடுக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த எசென்ஷியல் ஆயில் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள், நன்மைகள் நமக்கு தெரியுது. பெஸ்ட் நர்வின் டானிக் அப்படின்னு சொல்லலாம். அப்ரோடிசியக் அப்படின்னா ஆண்மை பெருக்கி. ஸோ இந்த மாதிரி நிறைய பலன்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த வசம்பு குழந்தை பிறந்ததுலேருந்து நம்ம கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க, பிள்ளை வளர்ப்பான் பேர் சொல்ல மருந்து அப்படின்னு இந்த வசம்புக்கு பெயர் இருக்குது. இதனோட பொட்டானிக்கல் நேம் அக்கோரஸ் கலமஸ். சரிங்க, அது என்னங்க பேர் சொல்லாது, வெளியெலாம் சொல்லக்கூடாது. குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த மூலிகையை நம்ம பயன்படுத்தணும். இது என்ன பண்ணுவாங்க கிராமப்புறங்கள்லாம், இன்றைக்குமே நம்ம பயன்படுத்திட்டு வரோம். நல்ல விளக்கில், நல்லெண்ணெய் விளக்கில் இதை சுட்டு கறியாக்கி எடுத்துகிட்டு தாய்ப்பாலில் உரசி இதை நாக்கில் தடவி விடணும். ஸோ அந்த மாதிரி வயிறு வலி இருக்குது, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, கோலிக் பெயின் சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு வயிறு இழுத்து பிடிச்சிருக்கு, இல்லை பாலாக வாந்தி எடுக்கிறாங்க, இல்லை மோஷன் வந்து க்ரீன் கலரில் நிறைய பேருக்கு இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு வசம்பை பயன்படுத்தலாம். ஸோ குழந்தைகளுக்கு 2 உரசி தாய்ப்பாலோட உரசி எடுத்து நாக்கில் தடவி விடுவாங்க. அதே மாதிரி தான் உரசி இதை தொப்புளை சுற்றி தடவி விடுவாங்க. 10 போடும்போது வயிறு பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்டைஜஷன், இது எல்லாமே நமக்கு கரைய ஆரம்பிக்குது. ஸோ ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நல்லா பசி எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இது முக்கியமாக இந்த நர்வின் டானிக் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த வசம்பு நமக்கு பயன்படுது. டைரெக்டாக இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, பொடியாக்கியோ இல்லை இதை வந்து வெந்நீரில் கலந்தோ நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகளில் இது சேருது. முக்கியமாக நம்ம கிளினிக்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கல்ப சஞ்சீவி சூர்ணம், அமிர்த சஞ்சீவி சூர்ணம், அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி சூர்ணம், இது பெரும்பாலும் ஆட்டிசம் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, சரியாக பேச்சு வரலன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுக்கு எல்லாமே இது பயன்படுது. முக்கியமாக இந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நரம்புகளில் வலி ஏற்பட்டு ஒரு மாதிரி கைகளில் வலி இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு வசம்பு ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக நமக்கு இருக்குங்க. இந்த சரஸ்வதி சூர்ணம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா,
காலை இரவு 2 வேளையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரம்புகள் வலிமை பெறும். ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரெயின் செல்ஸ் வந்து அட்ரோஃபி, ஸோ சம் செக்மெண்ட்ஸில் நமக்கு அட்ரோஃபி இருக்கும், பிரெயின் வந்து சுருங்கி இருக்கிற மாதிரி, அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு இது பயன்படுது. அப்போது ரெகுலராக இது மாலையாக எதுக்கு நம்ம அணிவிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் அதே மாதிரி எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கிறதுக்கும் இந்த வசம்பு மாலை நமக்கு பயன்படுது. அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கண் திருஷ்டிக்காக இது நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ கண் திருஷ்டிக்காக இதை வாசலில் கட்டி தொங்க விடுவாங்க. குழந்தைகளுக்கு கண் திருஷ்டி வராமல் இருப்பதற்கு இது கையில் பிரேஸ்லெட் மாதிரி போடுறது, இது எல்லாமே நம்ம வழக்கத்தில் இருக்குங்க. இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். ஸோ குழந்தைகளுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். ஸோ கையில் ஏதாவது ஒன்று கிடைச்சா அந்த 5 மாதங்கள் 6 மாதங்களில் இந்த வாயில் வச்சு ஏதாவது கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அந்த சலைவா உமிழ்நீரோடு சேர்ந்து இந்த வசம்பை கடிச்சு உமிழ்நீர் உள்ளே போகும்போது அது நமக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரென்தன்னா உடல் வலிமையாகும், டைஜஷன் வந்து நமக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதற்கு வசம்பு ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகையாக நமக்கு பயன்படுது. ஸோ அடல்ட்ஸ் பெரியவர்களும் இதை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். சரியாக தூக்கமே எனக்கு வரலைங்கன்னு சொன்னீங்கன்னா கவலை வேண்டாம், இதை பயன்படுத்தலாம். ஸோ எப்படின்னா, ஒரு 3 சிட்டிகை அளவு பாலில் கலந்து டெய்லி நைட்டு நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது உடலில் ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்குது. ஸோ உங்களுக்கு பாடியில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கா, அது சரியாகணும்னா வசம்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வசம்பை வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது இந்த டாக்ஸின்ஸ் உடல்லேருந்து வெளியேற ஆரம்பிக்கும். டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கு இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறும், மலச்சிக்கல் தொந்தரவும் சரியாகும். முக்கியமாக சருமம் பொலிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வசம்பு பொடியோட கஸ்தூரி மஞ்சள் 2ம் சம அளவு கலந்து கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, ஒரு 5 drops லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக போட்டுட்டு வாங்களேன். ஃபேஸ் நல்லா நமக்கு பிரைட்டாக இருக்கும். ஸோ கரும்புள்ளிகள் இருக்குது, அது எல்லாமே மறையணும்னா வசம்பை நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ வசம்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிற ஒரு மூலிகை தான். ஸோ ஹோம் ரெமடிஸாக இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.